தீய சக்திகளையும் துரோக கூடத்தையும் வீழ்த்தி நாடாளுமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி முத்திரையை பதிப்போம் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சூளுரைத்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் புகழை காக்கவும் துரோக கூட்டங்களை தோலுரித்து காட்டவும் உருவாக்கப்பட்ட நமது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொண்டர்களின் இதயமாக, தமிழக மக்களின் நம்பிக்கையாக, தமிழ்நாட்டின் எதிர்காலமாக ஏற்றமிகு 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாக கூறியுள்ளார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த பாதையில் மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் எவ்வித சமரசமும் இன்றி தமிழக மக்களின் வளர்ச்சியை மட்டுமே இதய தெய்வம் அம்மா அவர்கள் உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டார் எனவும், அம்மா அவர்களின் பெயரை இயக்கத்தின் பெயரிலும், திருவுருவத்தை கழகத்தின் கொடியிலும், கொள்கைகளை தொண்டர்கள் அனைவரின் இதயத்திலும் ஏந்தி தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்து ஏற்றமிகு 7ஆம் ஆண்டில் நமது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏழை எளிய மக்கள் அனைவரின் மனதிலும் நிறைந்தும் நிலைத்தும் நிற்பதாகவும் அவர் பெருமிதம் கொண்டுள்ளார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளை கொண்டு தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் லட்சோப லட்சம் உண்மை தொண்டர்களின் முன்னிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி மதுரை மாவட்டம் மேலூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது எனவும், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் இதய கனியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்ததை போல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு தொண்டர்களாய் வாய்த்த ஆற்றல் மிகு லட்சக்கணக்கான இதய கனிகளால் தமிழக அரசியல் களத்தில் ஏற்றமிகு வளர்ச்சியை நாம் பெற்று வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளைகள் இல்லாத ஊரே இல்லை எனும் அளவிற்கு திராவிட கட்சிகளுக்கு இணையான அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டிருக்கும் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எனவும், மாண்புமிகு அம்மா அவர்களின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் மீட்டெடுக்கும் நமது அரசியல் பயணம் தொடங்குவதற்கு அச்சாணியாக செயல்பட்ட அன்பு சகோதரர்களான மேலூர் சாமி, செயல் வீரர் வெற்றிவேல் போல பலரை இயற்கை நம்மிடம் இருந்து பிரித்திருந்தாலும் கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருந்த அவர்களின் எண்ணம் ஈடேறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியுள்ளார். அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்கள் மக்கள் மத்தியில் இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு தேர்தலை சந்தித்த நாம் RK நகர் இடைத்தேர்தலில் ஆண்ட கட்சியையும் ஆளும் கட்சியையும் ஒரு சேர வீழ்த்தி நமது இயக்கத்தின் நோக்கத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் நமக்கான வாக்கு வங்கியையும் மக்கள் செல்வாக்கையும் உறுதிப்படுத்தியதாகவும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் மாநில உரிமைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் எதிராக செயல்படும் ஆண்ட கட்சி, ஆளும் கட்சிகளை எதிர்த்து பல போராட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதய தெய்வம் அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கப்பட்ட துரோக கும்பலால் அம்மா அவர்களின் லட்சியங்களும் கொள்கைகளும் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டன. புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும், பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காகவும் நமக்கு துரோகம் இழைத்தவர்களின் இன்றைய நிலையே நாடே நன்றாக அறியும் எனவும், தேய்பிறை போல தேய்ந்து கொண்டிருக்கும் நன்றி மறந்த சுயநல கும்பலை நாம் மன்னித்தாலும் தமிழகமும் தமிழக மக்களும் என்றைக்கும் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். விடியலை தருகிறோம் என விதவிதமான வாக்குறுதிகளை வழங்கிய திமுக ஆட்சியில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள், போதைப் பொருட்கள் நடமாட்டம், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு என அனைத்து தரப்பு மக்களும் நாள்தோறும் கடும் இன்னலுக்குள்ளாகி வருகின்றனர். துரோக கூட்டத்திற்கும் தீய சக்திகளுக்கும் மாற்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பதை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். எத்தனையோ சோதனைகள், சூழ்ச்சிகள், துரோகங்களை கடந்து அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான களமாக வரும் நாடாளுமன்ற தேர்தல் அமைந்திருப்பதாகவும், தேர்தல் களமாடுவதில் காவிய தலைவியான அம்மா அவர்களிடம் பயிற்சி பெற்ற நமக்கு எதிராக நிற்கும் எதிரிகளையும் துரோகிகளையும் ஒரு சேர வீழ்த்தும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
கால் நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக அரசியல் மட்டுமல்லாது இந்திய அரசியலில் கோலோச்சிய இதய தெய்வம் அம்மா அவர்களின் கம்பீர திருவுருவம் தாங்கிய கொடி அனைத்து கிளைகளையும் பட்டொளி வீசி பறப்பதை உறுதி செய்திடுவதோடு அனைவரின் இதயம் கவர்ந்த பிரஷர் குக்கர் சின்னத்தையும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்ப்பது நம் தலையாய கடமை எனவும் தொண்டர்களிடம் கழக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாண்புமிகு அம்மா அவர்கள் முன்னெடுத்த மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை நிலைநிறுத்திடவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்திடவும் மாநிலத்திற்கு வேண்டிய நலனை பெற்றுத் தருவதிலும் உறுதியோடு பணியாற்றிடுவோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி முத்திரையை பதித்து அம்மா அவர்களின் உண்மையான வாரிசுகள் நாம் தான் என்பதை உலகிற்கு உணர்த்திட அனைவரும் இந்நேரத்தில் சபதம் ஏற்றிடுவோம் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சூளுரைத்துள்ளார். கழகத்தின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடிடுமாறு கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அன்போடு கேட்டுக் கொண்டுள்ளார்.